நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கான செப்டம்பர் மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல இந்த மாதம் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போங்க. உங்களோட பர்சனாலிட்டியை சொல்லக்கூடிய அந்த ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருக்காரு அப்படிங்கும்போது உங்கள் முகத்தில் ஒரு நல்ல தேஜஸ் இருக்குங்க. உங்களை நீட்டாக வந்து காமிச்சிருக்கணும், நல்ல ப்ரெசன்டபுளாக காமிச்சிக்கணும்னு நினைப்பீங்க. நிறைய ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் பாருங்களேன். இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் போனீங்க பர்ச்சேஸ்க்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃப்யூம் பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். பாருங்கள், நிறைய ப்ளூ கலர் இந்த மாதம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே, உங்களை பார்த்தாவே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடியிருக்கும் உங்கள் ஃபேஸில். ஓகே, அடுத்து உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தை வச்சு நாங்கள் பார்ப்போம். 2ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து ஆட்சியாக இருக்கார். அப்போ பொருளாதாரத்தில் பண வரவு சூப்பராக இருக்குங்க. கட்டாயம் இது நாள் வரைக்கும் இருந்ததை விட இந்த மாதம் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு தேக்கம் தர்ற மாதிரியான சூழ்நிலையை கட்டாயம் கொடுப்பாரு. கூடவே அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறனாலங்க நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு வருமானம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள், ப்ளஸ் உங்களோட சகோதரர் மூலியமாக வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங், ஒரு லாயராக இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் பாருங்கள் டைரக்ஷன் சினிமா ஃபீல்டில் டைரக்ஷனாக இருக்கிறவங்க, டைரக்டராக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் ஒரு சூப்பரான மாதமாக இருக்க போகுதுங்க. ஓகே, அடுத்து உங்களுக்கு ஒரு குடும்பம் அப்படிங்கிற இடத்துல எனக்கு எப்படி நிம்மதியாக இருக்குமா இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பஸ்தானாதிபதி உங்களுக்கு சூப்பராக இருக்கார், ஆட்சியாக இருக்கார். அப்படிங்கும்போது குடும்பத்தில் நீங்கள் சொல்கிற பேச்சு தான் இந்த மாதம் வந்து ஒரு ராஜா மாதிரி இருக்க போகுதுங்க. உங்கள் பேச்சுக்கு ஒரு நல்ல மதிப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்க போகுது, உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுது. ஏன் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட பேச்சுலேயே தெரியும் உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய அந்த ஒரு பேச்சு உங்ககிட்ட இருக்குங்க. அதுவே உங்கள் குடும்பத்தில் ஒரு மரியாதை, உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கும். அந்த மரியாதையோட அந்த பேச்சினால நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நடக்க போகுது உங்கள் குடும்பத்தில். ஓகே, உங்களோட முயற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் குரு உச்சமாக இருக்கார், ப்ளஸ் செவ்வாயும் மாதத்தோட பிற்பகுதிக்கு வரப்போகிறார். அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். ஒரு ஸ்லோவாக இருந்த உங்கள் முயற்சி இப்போ பாருங்கள் மாதத்தோட பிற்பகுதியில் நல்ல ஒரு உத்வேகத்தோட முயற்சி பண்ணி காரியத்தில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான சூழ்நிலை இருக்கும். தைரிய வீரியம் அதுக்கான செவ்வாய் வந்து உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் வர்றதுனால எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அடித்து துவச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு தைரியம், உங்கள் முயற்சி, நீங்கள் பண்ணக்கூடிய சிறு பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குங்க. ஓகே, அடுத்து எங்கள் வீடு சொத்துக்கள் எல்லாம் வாங்கலாமா இல்லை விற்கலாமா, அதுக்கு என்ன மாதிரியான சூழல் எனக்கு இருக்குது, என்னோடய சுகஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, சூரியன் ஆட்சி, உங்கள் சுகஸ்தானாதிபதியான சூரியன் ஆட்சி அது சூப்பராக இருக்குது. ஆனால் என்னங்க ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல், கேதுவோடு சேர்ந்துருக்காரு. அப்போ கட்டாயம் நீங்கள் வீடு, வண்டி, வாகனங்கள், மனைகள் வாங்கலாம். ஆனால் நீங்கள் எது ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களோ அதில் ஒரு தடை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் செகண்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸாக சாதகமாக முடியும். உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வாகனங்கள் ஆகட்டும், அதை வாங்குறதுக்கான அமைப்பு, விற்கிறதுக்கான அமைப்பு, ஒரு வீடு பாதியோடு கட்டி முடிக்காமல் இருந்துச்சுன்னா அந்த வீடு இந்த சமயத்தில் முடிகிறதுக்கான அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலையும் அவங்களுக்கு இருந்த வயிற்று வலி சம்மந்தப்பட்ட, ஜீரண கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த சமயத்தில் வந்து சூப்பராக சரியாகுங்க. ஓகே, அடுத்து குழந்தைகள் ஸ்தானம் எனக்கு எப்படி இருக்குங்க, குழந்தை பாக்கியங்கள்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. குழந்தை ஸ்தானாதிபதியான புதன் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம், குழந்தைகளை பற்றி பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தடவை ரிஷபராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக இருக்கும். ஒரு தடவை போய் குலதெய்வம் கோயிலில் போய் அவர் காலில் விழுந்துட்டு வந்துடுங்க. அவர் முழு ஆசீர்வாதமும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. அதே அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம்
பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அதுவும் புதன் வந்து தன்னோட வீட்டில் இரட்டைப்படை வீட்டாண்ட இருக்கிறனால ஒரு சிலருக்கு இந்த சமயத்தில் ட்வின்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஓகே, அடுத்து எனக்கு உத்தியோகம் எப்படிங்க இருக்கும், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை இந்த மாதம் நிஜமாலுமே ரிஷப ராசிக்கு ஒரு பொற்காலங்க. ஏன்னா 2ஆம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கார், உத்தியோகஸ்தானத்தை சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதி ராசியாதிபதி ஆட்சியாக இருக்கார். அப்போ கட்டாயம் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ இப்போ எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கும், காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ கேம்பஸ் மூலியமாக உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் யாரையும் பகைச்சிக்காதீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கார். அப்போ உங்களை விட எதிரி கொஞ்சம் வலுவாக இருக்கார். அதனால் கொஞ்சம் நீங்களாக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இந்த மாதம் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஓகே, அடுத்து எனக்கு வந்து கணவன் மனைவி வாழ்க்கை எப்படிங்க இருக்கும், எனக்கு இந்த மாதம் திருமணம் ஆகாதவங்க இருக்கேன், எனக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, குருவோட பார்வை உங்களோட திருமண ஸ்தானத்தில் படுதுங்க, 7ஆம் இடத்துல. அப்படிங்கும்போது கட்டாயம் இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே திருமணமானவங்க கொஞ்சம் அந்யோன்யமாக இந்த மாதம் இருப்பீங்க. கணவன் மனைவி சேர்ந்து வெளியூர் போயிட்டு வர்றது, ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் குறிப்பாக 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறனால உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு வருமானம், பிஸ்னஸ் பார்ட்னர் மூலியமாக ஒரு வருமானம், வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாக ஒரு வருமானம், இந்த மாதிரி வருமானங்கள் உங்களுக்கு பல விதத்தில் குறிப்பாக லைஃப் பார்ட்னர் மூலியமாக சூப்பராக இருக்குங்க. ஓகே, அடுத்து என்னோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாயும் சனியும் வந்து உங்கள் உடல் ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாங்கங்க. அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு கால் வலி, ஒரு சிலருக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியமாக சாப்பிட்டு குறிப்பாக வயதான சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து உங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு எப்படிங்க இருக்கும், நான் வெளிநாடு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்றேன், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தைக்கான ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாருங்க, செவ்வாய் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களோட தந்தைக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் சாதகமாக நடக்குங்க. அவருக்கு ஏதாவது நீண்ட நாள் பணவரவு வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணவரவு இப்போ வந்து வரத்துக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அவர் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க. வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் குருவோட பார்வை நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்து எங்களை தொழில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்குங்க, தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கிறவர் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறது சூப்பர். அதுவும் சனி வந்து வக்ரமாயிருக்கார். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தார் அப்படின்னா ஒரு 3 மாத காலம் அட்டகாசமாக நீங்கள் தொழிலுக்கு என்ன வேணால் செய்யலாங்க, அது உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஆனால் சனி உங்களோட சுய ஜாதகத்தில் வக்ரமாக இல்லை அப்படின்னா இந்த 3 மாதங்களுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலை பொறுத்த வரைக்குங்க. ஏன்னா ராகு உட்கார்ந்துருக்காரு, பகையாய் உட்கார்ந்துருக்காரு, சூரியன் பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது தேவையில்லாமல் ஒரு போட்டி பொறாமையின் மூலியமாக உங்கள் தொழிலை கெடுக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் காத்துட்ருக்காங்க. அதுவும் ராகு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களை ஏமாத்துறதுக்காக, தொழில் ரீதியாக உங்களை ஏமாத்துறதுக்காகவும் கொஞ்சம் பேர் காத்துட்ருக்காங்க. அதனால் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதம் ரொம்பவே அலர்ட்டாக இருக்கணுங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, அடுத்து லாபம் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு தொழிலில் அலர்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் படுதுங்க. அப்போ பணவரவு நல்லா இருக்கும், லாபம் நல்லா இருக்கும். அதனால் உங்களோட அலர்ட்னஸ் தொழிலை காமிச்சிங்கன்னா அற்புதமான பணவரவு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக ஸ்கூல் நடத்துகிறவங்க, இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்க, லாயராக இருக்கிறவங்களுக்கு, கன்சல்டன்சி வச்சுருக்கிறவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஓகே, அடுத்து எங்களுக்கு விரயம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, விரயஸ்தானத்தை அப்படிங்கிற இடத்துல 12ஆம் இடத்துல சுக்கிரனோட பார்வைப்படுது. அப்போ கட்டாயம் ஆடம்பர செலவுக்காக நீங்கள் இந்த மாதம் செலவு பண்ணுவீங்க. குறிப்பாக
உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா பெண் குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் வாங்கி தரது, ஜுவல் வாங்கி தரது, இந்த மாதிரியான ஒரு செலவு இந்த மாதம் பண்ணுவீங்க. ஆடம்பர செலவு, சுப செலவாக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. சரி, பெண்களுக்கு எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பெண்களுக்கு தாங்க ஆஸ் யூஷுவல் நகைகள் வாங்கக்கூடிய நல்ல காலம். கொஞ்சம் மன மகிழ்ச்சியோடு இருக்கிற மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குங்க. சரி, இன்னும் இந்த மாதத்தை நான் வந்து சூப்பராக மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு முடிஞ்சால் ஒரு மல்லிகை பூவோ இல்லை வெண்தாமரை மலரோ வாங்கி சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும்.